ஹாய் காய்ஸ், நான் உங்கள் கேக் பேசுகிறது இப்படியே வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம லூக் கேஜ் எபிசோட் 10 தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸான எபிசோட்லாம் போய் பார்க்கலன்னா போய் பார்த்துருந்துங்க. இல்லை நம்ம மண்டை குழம்பிடும். அப்படியே எங்கள் சேனலுக்கு புதுனா தான் போய் சப்ஸ்கிரைப் பட்டன், லைக் பட்டன் மறக்காமல் கொடுத்துருங்க. அப்படியே சோஷியல் மீடியா லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கதையோட ஸ்டார்டிங் சீன்ல லூக் வந்து இறந்து போறதுனால அவரை காப்பாத்துறதுக்காக அவங்க என்ன பண்றாங்கன்னா எலக்ட்ரிக் ஷாக் வந்து அந்த தண்ணியில வந்து போடுறாங்க. அதனால அவருக்கு பல்ஸ் ரேட் வந்து திருப்பி நார்மல் ஆயிடுது. ஆனா வந்து அவர் கண் விழிக்க மாட்டாரு. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த pH லெவல், அதாவது அந்த லிக்விடோட லெவல்ல வந்து pH லெவல் கம்மியா இருக்கறனால சால்ட்டை வந்து ஆட் பண்றாங்க. அவர் திருப்பி மயக்கத்துல இருந்து வெளியே வருவார்னு நினைச்சு. ஆனா அதுவும் அவங்களுக்கு செட் ஆகல. அப்பதான் அவங்க ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டாக்டர் என்ன பண்ணிருப்பானா, ஹீட் பண்ணதுனால தான் அவருக்கு வந்து அந்த அபிலிட்டியே வந்து கிடைச்சிருக்கும். அப்ப நம்ம இன்னும் ஹீட் பண்ணாதான் அவனோட ஹீலிங் ஃபேக்டர்ஸ் வந்து கம்மியாகும். அப்பதான் வந்து நம்ம அவனோட புல்லட்டை வந்து வெளியே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு கிளார் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப அந்த ட்ரிக்கும் வந்து ஒர்க் ஆகுறதுனால அப்ப லூக் கேஜோட பாடியில வந்து அந்த புல்லட்டை வந்து அவங்க மெதுவா எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. திருப்பி அந்த லிக்விட் வந்து நார்மலா வரனால லூக் கேஜ் வந்து கண் விழிச்சிடுறாரு. அதை நினைச்சு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போ மரியா சீன் காட்டுறாங்க. மரியா என்ன பண்றான்னா வில்ஸை வந்து மீட் பண்றா. அப்ப மரியா வந்து வில்ஸ் கிட்ட வந்து கேக்குறாங்க, எதுக்காக என்கிட்ட வந்து நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பவர் இருக்க இடத்துல தான் நம்மளோட ஆதிக்கத்தை செலுத்த முடியும், அப்பதான் மத்தவங்களை அடிமையாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்ப வில்ஸ் வந்து சொல்றாரு, நீ எதுக்காக வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், சரி வா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போய் காட்டுறாரு. என்ன காட்டுறாருன்னா அந்த கன்னும் ஸ்பேஸ் மெட்டீரியல் இருந்து செஞ்ச புல்லட்டும் வந்து இருக்கு. அதை பத்தி அவர் சொல்றாரு. இது மூலியமா தான் வந்து லூக்கை வந்து காயப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. உன்னால லூக்கை அழிக்க முடியாது, உன்னால காயப்படுத்த தான் முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு மரியா வந்து சொல்றாங்க. அப்ப வில்ஸ் வந்து சொல்றான், இதுக்கே இப்படின்றியே, நான் அடுத்த பண்ண போற விளையாட்டு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளவுஸ் எடுத்து போட்டு காட்டுறாரு. சீரியஸா சொல்ற, இதை நீ பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு மரியா வந்து கேக்குறாங்க. லூக் கேஜ் தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும், ஆனா இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கிறாங்க. ஆனா நான் இதை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வில்ஸ் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி கதைகளை உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பேன். அதுக்கு நீங்க ஒன்னே ஒன்று தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு சேனலுக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ரெஃபர் பண்ணுங்க. அதுவே எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருக்கும். ஸ்டீஃபன் ஸ்டூட்ஸ் இயக்கத்துல 2017 வந்து சீரிஸ் பேர் தான் தி லூக் கேஜ். சரி வாங்க பேசாம கதைக்குள்ள போயிடலாம் வாங்க. அப்ப அந்த டாக்டர் என்ன பண்ணா, கிளார் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான், லூக் கேஜோட சக்தி வந்து அபாரமானது, நாங்க எவ்வளவு பேரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கோம், ஆனா லூக் கேஜ் தான் வந்து சக்சஸ் ஆயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளார் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது லூக் வந்து விடிக்கிறாரு. விடிச்சோடனே நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. என்னது சும்மா விளையாடுன அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறாரு. காலையில வந்து ஒரு போலீஸ் என்ன பண்றாருன்னா சாக்ஸ் வாங்குறதுக்காக ஒரு கடையாண்ட வராரு. அப்ப வில்ஸ் என்ன பண்றாருன்னா அந்த கிளவுஸை போட்டுட்டு என் பேர் லூக் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த போலீஸே வந்து அடிச்சிடுறாரு. அவன் எங்கேயோ போய் விழுந்து செத்து போயிடுறான். அப்ப வில்ஸ் என்ன பண்றான்னா என் பேர் லூக் கேஜ் லூக் கேஜ்னு சொல்லிட்டு கத்தினே போயிடுறாரு. அப்ப மிஸ்டி என்ன பண்றாங்கன்னா இந்த போட்டோஸே பார்த்துட்டு இவங்க இமேஜினேஷன் பண்ணி பாக்குறாங்க. அப்ப இந்த கேஸ் ரொம்ப சீரியஸ் ஆகுது. ஏன்னா போலீஸ் ஆஃபீஸரே வந்து லூக் வந்து சாவடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ரூமர் வந்து பயங்கரமா பரவ ஆரம்பிக்குது. லூக் கேஜுக்கான எதிரான சாட்சி கூட வந்துட்டே இருக்கு. அதனால லூக் கேஜுக்கு டிமாண்ட் அதிகமாகுது. அப்ப மிஸ்டி வந்து அந்த ஹேக்கர் கிட்ட வந்து சொல்றாங்க, ஒருத்தன் வந்து ஹுட்டி போட்டுட்டு நான் தான் லூக்குன்னு சொல்லிட்டு போறான், இது வேடிக்கையா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்ப என்ன பிரச்சனை ஆகுதுன்னா லூக் கேஜ் தெரிஞ்சவங்க எல்லாரையும் வந்து போலீஸ் வந்து பிடிக்க போறாங்க. அதே டைம்ல மரியா என்ன பண்றாங்கன்னா வில்ஸை பார்த்து கேக்குறாங்க, நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண, போலீஸை போய் அடிச்சிருக்க, உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, என் ஊர்ல இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப வில்ஸ் வந்து சொல்றாரு, நியாயம் கிடைக்கணும்னா நம்ம எந்த எல்லைக்கு வேணா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப வில்ஸ் வந்து சொல்றாரு, அவன் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு இருக்கான், அவனை வெளியே எடுத்துட்டு வரதுக்காக தான் இந்த பிளானை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. அப்ப மரியா வந்து சொல்றாங்க, நீ உன்னோட கண்ட்ரோல் இழந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்னும் உண்மையான அரசியல்வாதியே கிடையாது, ஏன்னா இந்த பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு எப்படி வரணும்னு தெரிஞ்சிருக்கும், உனக்கு ஆனா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வில்ஸ் வந்து சொல்றாரு. அப்ப பரபரப்பா அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா எல்லாரையும் வந்து வளர்ச்சி பிடிச்சிட்டு இருக்காங்க, லூக் கேஜ் எங்கன்னு தெரியுமான்னு சொல்லிட்டு. அப்ப பிரிசர்ல வந்து கேக்குறாங்க, லூக் எப்ப பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப மிஸ்ஸி வந்து சொல்றாங்க, இந்த பேர் அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப பாப்போட பார்பர் ஷாப்ல லூக்க காஃபி சாப்பிட வரியான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு டார்ச்சர் பண்ணிருப்பால, அவனோட பையன் வந்து இவங்க போலீஸ் வந்து பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு சும்மா கிடையாது, அந்த பொண்ணு லாயர். அந்த உட்டி போட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு இவங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க மிஸ்டி. அந்த போட்டோ ஸ்கேன் பண்ணும்போது மூஞ்சி சரியா மாட்ட மாட்டேங்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா அந்த ஹேக்கர் வந்து ஹெல்ப் பண்றான். என் ஃப்ரெண்ட் FBI ஒர்க் பண்றாங்க, அவங்கள வேணா வச்சு நான் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. அப்ப அந்த பையனை வந்து விசாரிக்கிறாங்க, லூக் கேஜ் எங்க இருக்கான்னு தெரியுமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. இந்த பாருங்க, அவரு எங்க இருக்காருலாம் எனக்கு தெரியாது, ஸ்கூலுக்கு போனேன், இப்ப ஸ்கூலை விட்டு வெளியே வந்தேன், நீங்க டக்குன்னு பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, என்னங்க நடக்குதுங்க, எங்க அம்மா லாயருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. எது வந்தாலும் எங்க அம்மா கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் வந்து சொல்லும் போது, இது பாரு, இவர் என்னோட ஃப்ரெண்டு, தேவையில்லாத காரணத்தினால அவர் சாவடிச்சிருக்காங்க, இதுக்கு நான் நியாயம் கிடைக்காம சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கொந்தளிக்கிறாரு. லூக் கேஜ் தான் இவரை சாவடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்து சொல்லும் போது, இந்த பாருங்க லூக் கேஜ்லாம் அந்த மாதிரி ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஆர்கியூமெண்ட் பண்றான். இவங்க ரெண்டு பேருக்கு மேலே ஆர்கியூமெண்ட் அதிகமாகுது. அதே டைம்ல லூக் கேஜ் சீன் காட்டுறாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்து கேட்கிறாரு, இவ்வளவு அபிலிட்டி வச்சுட்டு எப்படியோ உயிர் பொழைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப லூக் கேஜ் வந்து சொல்றான், இது ஒரு சாபம். சரி, இப்ப நான் இங்க வந்திருக்கல,
உன் ஆளுங்க இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு தெரியுமா நான் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லூக்கேஜ் வந்து கேட்குறாரு. நான் யாருக்கும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, சரி நீங்கள் பேசிட்டு இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பென்ட்ரைவில் ஃபைல்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த ஃபைல்ஸில் வந்து லூக்கேஜோட ஃபைல்ஸ் வந்து ஸ்பெசிஃபைடாக இருக்கும்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் வந்து ரேவா வந்து பேசியிருக்கா, லூக்கேஜ் வந்து எப்படி மாறினா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கா. அதை பார்த்தோன்னே லூக்கேஜுக்கு வந்து கண்ணிலேருந்து தண்ணியே வருது, ஏன்னா அவளை இழந்துட்டார் இல்லையா. அப்போ அந்த டாக்டர் வந்துட்டு நீங்கள் அதை பார்த்துருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ அந்த ஆக்கர் என்ன பண்ணுறான்னா, மிஸ்டி கிட்ட வந்துட்டு அந்த ஃபோட்டோ வந்து காட்டுறான். அது வில்ஸோட ஃபோட்டோ. சரி இந்த ஃபோட்டோக்கு என்ன சம்மந்தம், அந்த உண்டியோட ஒரு மனுஷனை பார்த்தீங்களா அந்த மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க. சரி இதுக்கு சரியான ப்ரூஃப் வேணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்போ திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்குது. அவங்க என்னென்னு போய் பார்த்தா அந்த சின்ன பையனை இந்த காப்பு இருக்கார்ல அவர் போட்டு பயங்கரமாக அடிச்சிருக்காரு. பிரிஸ்ல வந்து என்ன பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ லூக்கேஜ் சீன் காட்டுறாங்க. லூக்கேஜ் வந்து சொல்றாரு, நான் ஒரு குப்பை இல்லை, அப்படிதானே நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு, அப்படி கிடையாது, நாங்கள் ரிசர்ச் பண்றோம், ரிசர்ச் பண்ணும்போது நல்ல பவரான ஆளு வந்தாங்கன்னா அவங்கள வச்சுப்போம், நல்ல பவர் இல்லாத ஆளுங்க தான் குப்பையில போடுவோம் கார் லூக்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. என்ன அந்த பேரை வந்து கூப்பிடாதீங்க, அந்த பேரில் இருக்கவன் செத்து போயிட்டான், என் பேர் வந்து லூக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்றாரு. இப்போ இந்த டாக்டர் வந்து ரீவா பற்றி பேசினோடனே லூக்குக்கு வந்து காண்டாயிடுது. அதனால என்ன பண்ணுறாருன்னா, அங்கே இருக்கிற எல்லாத்தையுமே சுக்குன்னு உடச்சி போட்டுறாரு. நம்ம இங்கே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளார் கிட்ட வந்து சொல்றாரு. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணுறாருன்னா, கிளாரை கூப்பிட்டு அவங்க கிட்ட நீயாச்சும் சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. இதுவே நீங்கள் அவனுக்கு பண்ணுற வேலையை எனக்கு பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த நேரத்துக்கு நீங்கள் செத்துருப்பீங்க, அவனா நல்ல மனுஷனால விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ மிஸ்டி என்ன பண்ணுறாங்கன்னா, பழைய நியூஸ் பேப்பர்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதில் வந்து காரல் லூக்கஸையும் அதுக்கப்புறம் வில்ஸையும் பற்றி போட்டிருக்கு. அதை அவங்க ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ மரியாவும் அந்த லாயர் பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து கத்துறாங்க. என்ன தைரியம் தான் என் பையன் அடிச்சிருப்பீங்க, என்ன காரணத்துக்காக அடிச்சிங்க, எந்த வாரணம் கிடையாது, கைது பண்ணதுக்கும் காரணமும் சொல்லலை, அதுக்குள்ளே அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பயங்கரமாக கத்துறாங்க. உங்களை எல்லாரும் நடுத்தருக்கு நிறுத்தனா இல்லையா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. மரியாவும் கூட சப்போர்ட்டுக்கு வந்துட்டு லூக்கேஜை கண்டுபிடிக்கிற வரைக்கும் அவங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்டி வந்து அந்த பொண்ணுகிட்ட எப்படியா சமாதானம் படுத்தணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. இது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாத்திரம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியா வந்து சொல்கிறாங்க. அப்படியே இந்த விஷயத்த வந்து ப்ரெஸ் கிட்டையும் எல்லாத்துக்கிட்டையும் பரப்பி விடுறாங்க மரியா. இந்த விஷயத்த வில்சன் வந்து பார்த்துக்கிறாரு. இப்போ பிரிசில்லாக்கு வந்து ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் மேலே இடத்துலேருந்து பயங்கரமாக கத்துறாங்க. அப்போ மிஸ்டி வந்து சொல்கிறாங்க, மரியா பண்ணுற விஷயத்த நீயே நோட் பண்ணிக்கோ, அவன் தம்பியாக இருந்துட்டா அந்த வருத்தத்தில் இல்லாமல் இப்போ இன்னொரு பிரச்சனை ஏற்படுத்தணும்னு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க. லூக்கேஜை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ சொல்கிறதுலாம் நான் சரியாக எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிசில்லா வந்து சொல்கிறாங்க. இந்த வில் ஸ்ட்ரைக்கர் பிடிச்சா எல்லாமே சரியாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டி வந்து சொல்கிறாங்க. யார் அவன் தான் எல்லாத்துக்கும் இதில் கனெக்ட் ஆகிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ லூக் என்ன பண்ணுறாருன்னா, அவர் இருந்த சீகேட் பிரிசனை வந்து காமிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துல இருந்தா வந்து தப்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளார் வந்து கேட்குறாங்க. அப்போ கிளார் வந்து ரீவா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவள் இவ்வளோ வருஷமாக அவனை காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்காள், அதை பற்றி இல்லை, அவள் எவ்வளோ இன்டெலிஜென்ட் தெரியுமா, ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. ஆனால் இனிமேல் அவளை பற்றி நினைக்க போகிறது இல்லை, நான் கடந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சரி கடந்து போகலாம், ஒன்றா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளார் வந்து சொல்கிறாங்க. பாரு, இது ஒன்றும் அவ்வளோ சீரியஸான விஷயம் உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் வில்ஸ் என்னை வந்து சாவடிக்கணும்னு நினைக்கிறான், அது என்னன்னு தெரியல, நான் அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூக் வந்து சொல்கிறாரு. சரி ஒன்றா சேர்ந்து சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளார் வந்து சொல்கிறாங்க. நான் எப்படின்னு உன்னை நம்புறது, நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளார் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்போ இந்த டாக்டர் என்ன பண்ணுறான்னா, அந்த கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை வந்து தேடிட்டு இருக்கான். அதில் வந்து அந்த ஃபைலை வந்து காப்பி பண்ணி வச்சுருக்கான் போல். அது பேக்கப் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறான். இது இருக்குது, அதனால அவன் இனிமேல் இதை வச்சு நிறைய பேர் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைக்கிறான். இப்போ மிஸ்டி என்ன பண்ணுறாங்கன்னா, டம்மிங்கை போய் மீட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு இவனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வில்ஸோட ஃபோட்டோ வந்து காட்டுறாங்க. அவன் தெரியாதுன்னு சொல்லிடுறான். அதனால அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் மிஸ்டிக்கு டம்மிங்கை மேலே ரொம்ப சந்தேகம் இருந்துகிட்டு இருக்கு. அப்போ லூக்கும் கிளாரும் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சர்ச்சுக்கு வந்து போகிறாங்க. லூக் வந்து சின்ன வயசுல இருக்கும்போது இந்த சர்ச்சுக்கு தான் வந்து வருவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அதை காட்டுறாரு. இப்போ அவங்களோட இமேஜினேஷன் சீனை வந்து காட்டுறாங்க. அதாவது லூக்கேஜோட அம்மா வந்து இந்த ப்ளூ கலர், அப்புறம் இவங்க தான் வந்து வில்ஸோட அம்மா. இவங்க வந்து கீப்பா வந்து இருந்திருக்காங்க. ஸோ கீப்புக்கு பிறந்தவங்க தான் வில்ஸ். அப்போ லூக் வந்து கிளார் கிட்ட வந்து சொல்றாரு, வில்ஸ் அவனோட பிரதர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு. அப்பதான் அவர் யோசிக்கிறாரு கரெக்டா, வில்ஸ் வந்து இவரோட 2 வயசு பெரியவர். அப்போ லூக் வந்து தம்பி. அப்போ நீங்களாம் கேட்கலாம், லூக் வந்து தானே கீப்புக்கு தந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இல்லை, வில்ஸ் வந்து பிறந்துட்ட பிறகும் வில்ஸோட அம்மா வந்து லூக்கோட அப்பா கூட கனெக்ஷன் இருப்பாங்க. அதுதான் வந்து காரணம். அதனால தான் என்னமோ வில்ஸ் வந்து என்ன ரொம்ப கோபமாக இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு லூக் வந்து நினச்சிக்கிறாரு. இதுக்கெல்லாம் காரணம் எங்கள் அப்பா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பெரிய கூட்டத்தையும் வந்து அமைக்கிறாங்க அந்த பையனை அடிச்சதுக்காக. கருப்பர்களை பார்த்தா என்ன குறைச்சலா தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்பீச் பயங்கரமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த லூக்கேஜ்ன்ற ஒருத்தனுக்காக நம்ம எல்லாருமே அசிங்கப்படுறோம். அவனோட அட்டிலையும் ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்கு, அது எப்படியாச்சும் அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்கணும், நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேஜை விட்டு இறங்குறாங்க. அப்போ அந்த பூமியில் ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவர் வந்து வராரு. வந்துட்டு நல்லா பேசி கவரு
இதை வச்சு நான் மார்க்கெட் கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு, இங்க இதை பத்தி பேசாம வெளியே கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அப்ப லூக் வந்து அந்த சிட்டிக்கு வந்து வராரு. வந்தோடனே ஒருத்தன் வந்து சொல்றான், இதை பாரு அங்க ஸ்டேஜ்ல நடத்திட்டு இருக்காங்க, நீ போகாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். ஏன் போய் தான் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு லூக் வந்து சொல்றாரு. அப்ப மிஸ்டி அங்க வராங்க. லூக் வந்து மிஸ்டி வந்து பாக்குறாரு. மிஸ்டி வந்து வில்ஸை வந்து பாக்குறாங்க. இதை வந்து லூக் நோட் பண்ணிடுறாரு. அப்ப மிஸ்டி என்ன பண்றாங்கன்னா வில்ஸை பிடிக்கிறதுக்காக போறாங்க. வில்ஸை சுதாரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்ப மிஸ்டி என்ன பண்றாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா வில்ஸை போயிட்டு உன்னை அரெஸ்ட் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. வில்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன் எடுத்து அவர் சுட ஆரம்பிச்சிடாரு. மிஸ்டிக்கு வந்து சரியான அடி. அப்ப லூக்கேஜ் வந்து காப்பாத்துறாரு. அப்ப கீழே இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு லூக்கேஜ் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு லூக்கேஜ் வந்து மிஸ்டியை தூக்கிட்டு ஓடி போயிடுறாரு. அப்ப லூக்கேஜ் சர மாதிரியா சுட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே. அவர் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. அப்ப மிஸ்டி கிட்ட சொல்றாரு, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த கதையை முடியுது. இதோட 11th எபிசோடு வந்து நான் எல்லாமே தெளிவா பார்க்க முடியும். சோ இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா வீடியோ போறது நிறுத்த போறது இல்ல. அதுக்கப்புறம் ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். சோ நான் உங்க கேகே ஷேனிங் அப் கேகே. பாய்.